3 முறை முழு கொள்ளள எட்டியும் பூர்வ சாகுபடி சாத்தியமில்லை. இதுக்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவை அமர்வில் இதை பத்தி யாராச்சும் வாய் திறந்தாங்களா? எதிர்த்தரப்பு, ஆளுகின்ற தரப்பு ஒரு உறுப்பினர் கூட வாய் திறக்கல. 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், கடந்த 35 ஆண்டுகள்ல கர்நாடகா தீர்ப்பை மதித்து ஒருபோதும் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்கவில்லை. தமிழ்நாட்டை வடிகாலாக வைத்துத்தான் உபரி நீரை திறந்திருக்கின்றார்கள். தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு, எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்கி வைக்க வேண்டும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, KRS போன்ற அணைகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசு, புதுவை அரசு பணம் கொடுத்ததா? இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறாங்களா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில இவங்க தண்ணி கொண்டு போய் அவங்க நீர் தேக்க சொல்லியிருக்கீங்கன்னு தீர்ப்புல? ஆக 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல எந்த இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை நடத்தியது? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான ஒரு தீர்ப்பை பெற்று தந்திருந்தால் நடப்பு தண்ணீர் ஆண்டில் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆயிருக்கும். இதே நிலைமை நீடித்தால் 1990 வாக்கில் சோவியத் சோசலிச குடியரசுக்கு என்ன ஒரு நிலை ஏற்பட்டதோ அந்த நிலை தமிழ்நாடு அரசுக்கு வரும். நீதியின் சட்டத்தினுடைய ஆட்சி ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. சட்டத்தினுடைய ஆட்சியா நடக்குது. சரி, எல்லாத்துக்கும் தெரியும், இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லி அடுத்த நொய்டாவில் 2 கோபுரம் கட்டுறாங்க. 40 அடுக்கு கட்டிட்டாங்க. விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் வெடி வச்சு தகர்த்தாங்கல்ல. வெளிநாட்டில இருந்து நிபுணர்களை வரவழைச்சு திறப்பு விழாவுக்கு முன்னாடி அந்த கட்டிட அந்த கோபுரம் 2 தகர்த்தாங்கல்ல. ஏன் தகர்த்தாங்க? விதிகளை மீறி கட்டப்பட்ட கட்டுமானங்கள். கர்நாடகாவில் ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி போன்ற நீர்த்தேக்கங்கள்லாம் அன்றைய மதராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு புறம்பாக கட்டப்பட்ட கட்டுமானங்கள் தானே. அதை எப்போ கை வைக்கிறீங்க? அதை என்ன பண்ண போறீங்க? எங்க நடுவு நிலைமை? சான்றாண்மையோட நடந்துக்கிட்டீங்களா நீங்கெல்லாம்? மத்திய அரசு சரி, உச்ச நீதிமன்றமும் சரி, இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இதை பத்தி வாய் திறக்கல ஆடுறீங்களே? அதனால மக்களுக்கு என்ன பலன்? ஆக இதுல தமிழ்நாடு அரசு 2033 வரையிலும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியல. காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு, உச்ச நீதிமன்றம், நடுவண் அரசு எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க. நீதி கிடைக்கல. ஆகவே உடனடியா ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். அந்த நடுவர் மன்றம் ஏத்துக்கலைன்னா உச்ச நீதிமன்றம் போகணும், கேள்வி கேட்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவை பார்வைக்கு இழுக்கணும், கவனத்தை ஈர்க்கணும். அப்பதான் நீதி கிடைக்கும்.